Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு நாங்க Adobe Photoshopல நியோன் எஃபெக்ட் ஒன்று எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிக்சரை பார்த்தா விளங்கும் ஒரு க்ளோ மாதிரி ஒரு நியோன் எஃபெக்ட் ஒன்று எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இந்த நியோன் எஃபெக்ட் செய்யறதுக்கு பல வழிகள் இருக்குது. நீங்க YouTubeல பாத்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் இருக்கும் இது சம்பந்தமா. ஆனா மாணவர்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா ஈஸியா ஷார்ட்டா குயிக்கா எப்படி செய்யறன்ற ஒரு மெத்தட் சொல்லி தருமாறு. சோ இந்த நியோன் எஃபெக்ட் செய்யறதுக்கு பல வழிகள் இருக்குது. கிராஃபிக் டிசைனிங் பேசிக் மாணவர்களுக்கு ஈஸியா எப்படி ஒன்று செஞ்சு கொள்றது குயிக்கான்ற ஒரு மெத்தடை மட்டும் நான் இந்த லெசன்ல சொல்லி தரேன். அடுத்து வரக்கூடிய எங்களோட வீடியோஸ்ல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் டீப்பான நியோன் எஃபெக்ட்ஸை பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பேசிக் லெவல் நியோன் எஃபெக்ட் ஒன்று எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நான் ஃபோட்டோஷாப்பை ஆன் பண்ணி எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒன்று நான் ஆன் பண்ணுறேன் அல்லது எங்களுக்கு நியூ பேஜ் மூலமாக நியூ ஒன்று எடுத்துக்கொள்ளுது. இந்த நியோன் எஃபெக்ட் செய்கிறதோட நான் எடிஷனலாக சில எஃபெக்ட்ஸோடும் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில் கிராஃபிக் டிசைனிங் மாணவர்களுக்கு. அப்போ அதுவும் ஒரு அட்வான்ஸாக இருக்குது. ஓகே, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்த ஒரு அழகான ஒரு பிக்சர். இதில் கலர்ஸோட சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் லேயர் பேலட்டில் இந்த இடத்துல ஹியூ சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஹியூ சேச்சுரேஷன் ஆப்ஷனுக்கு போய் இந்த இடங்கள் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் இது மூணே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் எஃபெக்ட் ஒன்று வரும். ஸோ இதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஒரு கலரை நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு எடிஷனல் ஆப்ஷன். இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. பட் மாணவர்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக நான் இந்த ஆப்ஷனையும் காட்டுறேன். பேக்ரவுண்டை பாருங்கள், ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் லுக் கொண்டு வரும். ஓகே, இப்போ எங்களோட பேக்ரவுண்ட் ஓகே. எங்களுக்கு தேவையான பிக்சர் ஒன்று ஆன் பண்ணுவோம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் இந்த இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ. இது ஆல்ரெடி கட் பண்ணிக்குது. எங்களுக்கு ஈஸினால நீங்கள் ஏற்கனவே படித்த கட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த இமேஜை கட் பண்ணி எடுங்க. அதில் சைஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஷிஃப்டோட அல்லது ஆல்ட்டோட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 பக்கமும் சரியான ஒரு அமைப்பில் அந்த சைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். கிராஃபிக்ஸ் மாணவர்கள் எப்போதுமே ஷிஃப்ட் அல்லது ஆல்ட்டை யூஸ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, இப்போ இதுக்கு நான் ட்ரையாங்கிள் ஷேப் ஒரு முக்கோண வடிவில் ஒரு க்ளோ எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த முக்கோணம் வரைகிறதுக்காக வேண்டி நான் பாலிகன் டூலை யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாலிகன்றது 5 அல்லது 6 சைடு சம்டைம் ஆட்டோமேட்டிக்லி வரும். இதை நான் 3 சைடுக்கு மாற்றிட்டு இதில் நோ ஃபில் எனக்கு ஃபில் ஒன்று தேவையில்லை. ஸ்ட்ரோக் எனக்கு வேண்டிய கலர் ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒயிட் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் சைஸ் 5 or 6 எனி அமௌண்ட் கொடுக்கலும். இப்போ நான் அந்த ட்ரையாங்கிளை வரைகிறேன். இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் ஸ்ட்ரோக் மட்டும் 6 சைஸில் வரும். இது எனக்கு தேவையான இடத்துல தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணையிலும் வேண்டிய மாதிரி எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, ரைட். நான் மிச்சம் டைம் எடுக்காமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி முக்கோணமாக வரைஞ்சிட்டு இப்போ இந்த இடத்துல லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஷேப்பாக காணப்படும். ஷேப்பாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு சில ஒர்க் செய்ய கஷ்டம். எனவே இதை நான் ஒரு லேயராக மாற்றுறேன். ரைட் கிளிக், ரஸ்டரைஸ் லேயர். இதை கொடுத்ததோட ஒரு லேயராக மாறிடும். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிளெண்டிங் ஆப்ஷனில் இந்த இடம் எஃப்எக்ஸ், பிளெண்டிங் ஆப்ஷனில் கலர் ஓவர்லே. எனக்கு ஒயிட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எனவே இதை நான் வேறு ஏதாவது ஒரு மேட்சான கலரை போட்டேன். இந்த ப்ளூவை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நான் ஜூம் பண்ணும் Ctrl+ மூலமாக ஜூம் பண்ணி உங்களோட இமேஜுக்கு நீங்கள் எடுத்துக்கிற இமேஜுக்கு எந்த மாதிரி மேட்சோ அந்த மாதிரி இரேசர் டூலை பயன்படுத்தி அதை இரேஸ் பண்ண வேண்டிய இடங்களை இரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை கெஸ் பண்ணி இரேஸ் பண்ண கஷ்டம்னு சொன்னால் லேயர் பேலட்டில் ஆப்போசிட்டியை குறைச்சிட்டு அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறேன். இந்த பாலிகன் 1ன்றது டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறேன். Ctrl+J ஒரு டூப்ளிகேட் வரும். இப்போ 2 இமேஜ் இருக்குது. ஓகே, இப்போ நான் பாலிகன் 1க்கு வந்துட்டு ஃபில்டர், blur, Gaussian blur.
filter, blur, Gaussian blur. இந்த Gaussian blurக்கு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் adjust பண்றேன். இப்போ அந்த பின்னுக்கு இமேஜை பாருங்க, ஒரு glow look கொண்டு வரும். ஓகே, ஒரு அளவு glow எடுத்துட்டு இப்போ நான் polygon 1 காப்பிக்கு போயிட்டு blending option, outer glow, இந்த outer glowன்றதை click பண்ணிட்டு blend mode, normal, opacity 100, color அதே blues choose பண்றேன். choose பண்ணிட்டு size and spread எனக்கு தேவையான மாதிரி adjust பண்றேன். இப்போ அந்த இமேஜ் பின்னுக்கு கவனிங்க, ஒரு glow effect உண்டாகும். ரைட், இவ்வளவுதான் ஈஸியான ஒரு work. இப்போ ரெண்டா காணக்கூடிய இந்த பாலிகன்ல நான் control E மூலமா merge பண்றேன். control E, layer palette கவனிங்க, இப்போ merge ஆயிரும். இவ்வளவுதான் இந்த neon effect, ஈஸியான ஒரு effect. இப்போ நான் கலரை மாத்தணும்னு சொன்னா அந்த பாலிகனை click பண்ணிட்டு, நான் ஏற்கனவே கலர் ஓவர்லே ஒன்று எடுத்தேன். இதை எடுத்ததுக்கான காரணம் ஈஸியாக எங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக வேண்டி. இப்போ இதில் போயிட்டு இந்த ப்ளூவை நான் வேறு ஏதாவது ஒரு கலருக்கு மாற்றும் போது பின்னுக்கு அவதானிங்க, நான் எந்த கலர் மாற்றுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ளோ சேஞ்ச் ஆகும். எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கலர் ஓவர்லே அல்லாமல் கிரேடியன்ட் ஓவர்லேயும் கொடுக்கணும். கிரேடியன்ட் ஓவர்லேக்கு போய் இந்த இடத்துல பாருங்கள், பல வர்ணங்களுக்கு இது எங்களுக்கு தேவையான மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இதே போல் ஒரு எழுத்துக்கு கொடுக்குறதா ஈஸியான ஒரு மெத்தட் தான். நாங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம், எனக்கு தேவையான சைஸில் தேவையான கலரில் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கும் நான் லேயர் பேலட்டில் அவுட்டர் க்ளோ, இந்த அவுட்டர் க்ளோ மூலமாக blend mode normal, கலர் அதே கலரை கொடுக்குறேன். இப்போ சைஸை கூட்டுறது மூலமாக அல்லது ஸ்ப்ரெட்டை கூட்டுறது மூலமாக டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு நியோன் எஃபெக்ட் ஒன்று எடுக்கலாம். அதே போல் இந்த பேக்ரவுண்டில் பாருங்கள், சில ஸ்பார்க்கிள்ஸ் சீக்கும் இந்த கலர் டாட்ஸ், அதுவும் ஒரு க்ளோ லுக் கொண்டு வருது. அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நியூ லேயர் ஒன்று எடுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று எடுத்து எனக்கு தேவையான கலரில், எந்த கலர்ஸ் தேவையோ அந்த கலரில் ப்ரஷ் டூலை பயன்படுத்தி ப்ரஷ் சைஸ் எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நான் இந்த மாதிரி வரைகிறேன். ஓகே, இப்போ இதை அவுட்டர் க்ளோ கொடுக்குறேன். சேம் மெத்தட், blend mode normal, opacity 100, color same color yellow, அதே yellow color. இப்போ நான் ஸ்ப்ரெட்டும் சைஸும் கூட்டுறது மூலமாக கவனிங்க அந்த டாட்ஸ் க்ளோ எஃபெக்ட் ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கு அல்லது பிக்சர் ஓ ஷேப்ஸ் எதுக்கு வேண்டாலும் எங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் ஒன்று கொடுக்கலாம். இது தான் சிம்பிளான ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் எடுக்கிற மெத்தட். நான் சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிலும், ஏதாவது பிக்சர் ஒன்று எடுப்போம். புதிய லேயர் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூல், மாணவர்கள் இதையும் யூஸ் பண்ணிலும் கிரேடியன்ட் டூலுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் ஒன்று எடுப்போம். இதுக்கு மேலே நான் கீத்துறேன். இப்போ இமேஜ் மறைஞ்சிடும். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே லேயர் மோட் நார்மல் இருக்குது. இது எனக்கு சைடில் காட்டக்கூடிய சாஃப்ட் லைட்டோ ஏதோ ஒரு எஃபெக்டை கொடுக்குறது மூலமாக இப்போ பாருங்கள் சின்ன சேஞ்சோடு ஆகிடுச்சு. இப்போ இதுக்கும் அதே மாதிரி க்ளோ எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு நான் வேறொரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். வேறொரு டூலை, பென் டூல் எடுக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான கலர் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்த கவனிங்க, பென் டூலில் பார்த்துண்டிக்கணும். உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து ட்ரா பண்ணுங்கள். எப்படி தேவையோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதில் ஓகே, இந்த பென் டூல் பாத் மூலமாக என்ற செலெக்ஷனை செஞ்சுட்டு
இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுறதோட பாருங்கள் ஸ்ட்ரோக் பாத்துன்னு காட்டப்படும். செலெக்ஷனாக மாற்றாமல் ஸ்ட்ரோக் பாத்துக்கு போய் இதில் எனக்கு பென்சிலாக ப்ரஷ்ஷாக ஒன்று கேட்கும். இதில் நான் ப்ரஷ்ன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது ஒரு ப்ரஷ் எஃபெக்டாக மாறிக்கும். இதில் தடிப்பத்தை எங்களுக்கு ப்ரஷ்ஷாக மாற்றுற நேரமே கொடுக்கலாம் அல்லது புறவும் சேஞ்ச் பண்ணி கூட இயலும். இப்போ இதையும் நான் ரேசர் டூலை பயன்படுத்தி எனக்கு தேவையில்லாத ஏரியாவில் எரேஸ் பண்ணிடும். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு க்ளோவிங் எஃபெக்டை ரவுண்டாக போகிற மாதிரியும் செய்யலும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதிய லேயர் ஒன்று போட்டு செய்யுங்க. நான் இது பேக்ரவுண்டில் வரைஞ்சி பட்டிக்குது. ஸோ புதிய லேயர் ஒன்று போட்டு இந்த எஃபெக்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட் ஒன்றும் செய்யலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த பாடம் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி ஒரு நியோன் எஃபெக்ட் அல்லது க்ளோ எஃபெக்ட் ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் லெசன்ஸ் சொல்ல இதை விட அட்வான்ஸான ஒர்க் கூட பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.